தமிழ் சினிமா உலகில் விநியோகஸ்தராக தன் பயணத்தை தொடங்கிய ராஜ்கிரண் ராமராஜனை வைத்து 2 படங்களை வெற்றிகரமாக தயாரித்தார். 3வது முயற்சியாக கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் என் ராசாவின் மனசிலே என்ற படத்தை உருவாக்க திட்டமிட்டார். ஆனால் ராமராஜன் இந்த படத்தில் நடிக்க மறுத்துவிட்டதால் வேறு வழியின்றி ராஜ்கிரண் தானே ஹீரோவாக நடிக்கலாம் என பிளான் போட்டு அதற்காக ஆயத்தமாகி வந்தார். தான் ஹீரோவாக நடிக்கும் முதல் படத்திற்கு இளையராஜாதான் இசையமைக்க வேண்டும் என்கிற முடிவில் தீர்க்கமாக இருந்தார் ராஜ்கிரண். இதனால்தான் தான் ஹீரோவாக நடிக்க இருக்கும் முடிவை இளையராஜாவிடம் போய் முதல் ஆளாக கூறியிருக்கிறார் ராஜ்கிரண். அதற்கு அவர், உனக்கேன் இந்த தொல்லை, வேறொருவரை வைத்து எடு என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். இதனால் மனம் தளராத ராஜ்கிரண் இளையராஜாவின் குரு ஜி.கே. வெங்கடேஷிடம் இது குறித்து ஆலோசனை கேட்டாராம். நீ முதல்ல போய் படத்தை முடி, இளையராஜாவிடம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அவர் தந்த ஊக்கத்தில் ராஜ்கிரண் முழு படத்தையும் விறுவிறுவென நடித்து முடித்தார். 4 மாதங்களில் படத்தை எடுத்து முடித்த பின் இளையராஜாவை சந்தித்தபோது, படத்தை எடுத்து முடிச்சிட்டேன், நீங்க வந்து பார்க்கணும் என கூறியிருக்கிறார் ராஜ்கிரண். இதையடுத்து படம் பார்த்த இளையராஜா ஆச்சரியப்பட்டதோடு, பாவலர் கிரியேஷன்ஸ் பேனரில் இதை வெளியிடுவோம், ஆனால் படத்திற்கு பாடல்கள் வேண்டாம், பாடல்கள் வைத்தால் அது படத்தின் தரத்தை கெடுக்கும் வகையில் அமைந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். இளையராஜாவின் இசையே படத்தின் ஆத்மா என்று நம்பியிருந்த ராஜ்கிரண் அவர் பாடல்கள் வேண்டாம் என்று சொன்னதை கேட்டு அதிர்ந்தாலும் கடைசியில் சில பாடல்களுடனே படம் வெளியானது. என் ராசாவின் மனசிலே மாபெரும் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் விநியோகஸ்தராக இருந்த ராஜ்கிரணை கோலிவுட்டின் முக்கிய நடிகராக மாற்றியது. பின்னாளில் அவர் குணச்சித்திர நடிகராகவும் மாறி தற்போது வரை தொடர்ந்து நடித்து வருகிறார். கடைசியாக இவர் தனுஷ் இயக்கிய இட்லி கடை படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.